விருத்தாச்சலத்தில் நூலக வார நிறைவு விழா. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை கடலூர் மாவட்ட நூலக ஆணைக்குழு சார்பில் விருத்தாச்சலம் முழுநேர கிளை நூலகத்தில் நூலக வார நிறைவு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட நூலக அலுவலர் முருகன் தலைமை தாங்கினார். நூலக வாசகர் வட்ட தலைவர் மாணிக்க சிவகாமி முன்னிலை வகித்தார். நூலகர் ரகுநந்தனன் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக பாவலர் அறிவுமதி அவர்கள் கலந்து கொண்டு இந்திய நூலக தந்தை SR ரங்கநாதன் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ், பரிசு கேடயம் ஆகியவற்றை வழங்கினார். விருத்தாச்சலம் நகர்மன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் புதிதாக நூலக உறுப்பினர்களாக சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் வினோத்குமார், கஸ்பா நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சுரேஷ் பாபு, AK சமூக நல அறக்கட்டளை வழக்கறிஞர் அகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள். 2025ஆம் ஆண்டுக்கான வாசகர் வட்டத்தின் நூலக ஆவலர் விருது பெற்ற பெரும் புலவர் மாணிக்க சிவகாமி அவர்களுக்கும், SR அரங்கநாதன் விருது பெற்ற ஆவினங்குடி நூலகர் இளவரசி அவர்களுக்கும் விழாவில் சிறப்பு செய்யப்பட்டது. சிதம்பரம் மையம் 3ஆம் நிலை நூலகர் அருள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். 3ஆம் நிலை நூலகர் பவித்ரா நன்றி கூறினார். அனைவருக்கும் வணக்கம். பெரிய சான்றோர்களாக இருக்கிற இடத்துல நம்ம ரொம்ப பேசக்கூடாது. அதனால என்னோட கணவர் ஒரு கவிதை எழுதி, ஏன்னா நீ அறிவுமதி ஐயா பக்கத்துல இருக்கும்போது கவிதை சொல்லாம உள்ள நல்லா இருக்கிறது அப்படின்னாரு. அதனால ஒரு கவிதை எழுதி அவருக்கு சார்பா நான் இப்போ உங்களுக்கு அதை படிச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்றேன். அமைதியின் உறைவிடம், அறிவின் ஆலயம் நூலகம். பல காலம் வாழ்ந்தவரின் படைப்புகள் இங்கே. எல்லா கால சிந்தனைகள் எழுத்துறவில் உறங்க மௌனமாய் இருந்து மனதிற்கு வெளிச்சம் தந்து மாணவர்களின் தேடலுக்கு முதல் வாசம் நூலகம். ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வேறுபாடின்றி அனைவருக்கும் அள்ளித்தரும் அக்ஷய பாத்திரம். நேற்றைய நிகழ்வுகள், இன்றைய செய்திகள், நாளைய கனவுகளை விதைக்கும் தாய்மொழி நூலகம். நன்றி.